இப்போ இங்கே நடந்த சம்பவங்களை பற்றி குர்ஆன் வந்து பல விஷயங்களை வந்து டீட்டெயில் போடுது. இப்போ முதல்ல இந்த போர் வந்து நடந்த காரணங்கள்லாம் போன கிளாஸில் வந்து விளக்கியிருந்தோம். என்ன மாதிரியான சூழ்நிலைக்காக இந்த போர் வந்து நடந்தது அப்படின்னா சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடம் இருந்தது தபுக்குங்கிற ஒரு இடத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு மன்னர், குறுநில மன்னர் வந்து யாருக்கு, ரோமாபுரிக்கு கீழே வந்து அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீங்கள் இஸ்லாமிய அரசுக்கு கீழே வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் போடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த மன்னர் அப்படின்ட்டு ரோமாபுரிக்கு வந்து சொல்லி, அதாவது கோல் முட்டி விட்டு, அதாவது காட்டி கொடுத்து, ரோமாபுரி வந்து இங்கே பாருங்கள் முகமது வந்து உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊரை வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தகவல் அனுப்பி ரோமாபுரியுடைய படையை கொண்டு வந்து நிறுத்திடுறான். அப்போ இவங்களை ஃபேஸ் பண்ண போன ஹாலித் பின் வலீது, அப்துல்லா இப்னு ரவாஹா, இந்த நபித்தோழர் இந்த ஜாஃபர் அலில்லான்னு இவங்க எல்லாரும் போகிறாங்க இல்லையா மோத்தா போரில். அப்போ இவங்க எல்லாரும் போகும்போது, அந்த 3000 பேர் கொண்ட அந்த மக்கள் போகும்போது அவன் 2 லட்சம் பேரை கொண்டாந்து வச்சிடுறான். அதனால் என்ன நடக்குது, அந்த இடத்துல போர் வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டு முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்துல தப்பிச்சு வந்தால் போதும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திரும்பி சேஃபாக வந்துடுறாங்க. இதனால் இவனுக்கு இன்னொரு, அதாவது அந்த ரோமாபுரிக்கு என்ன ஆகுது, மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படுது. அதனால் வந்து இந்த ரசூலுல்லாவுக்கு பாடம் புகட்டணும், மதீனாவிலேயே போய் தாக்குதல் பண்ணணும், அவங்க இடத்துலேயே போய் அடிக்கணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலடி தரும் விதமாக ரசூலுல்லாஹ், நீ என்ன மதீனாவில் வந்து என்ன அடிக்கிறது, நான் உன் ஏரியாவுக்கு வரேன், தைரியம் இருந்தால் நீ நில்லு அப்படின்னு சொல்லி போகும் விதமாக தான் ரசூலுல்லாஹ் இந்த போரை வந்து தன்னுடைய புறத்திலிருந்து துவங்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து தயாரிப்பு பயங்கரமாக இருக்கணும், பிரம்மாண்டமான ஒரு படையை வந்து கூப்பிட்டு போனேன். ஏன்னா சாதாரண கூட்டம் இல்லை, போன தடவை போன 3000 பேர் பத்தலை. அதனால் வந்து மேக்சிமம் எவ்வளோ கூட்டிகிட்டு போக முடியும், மதீனாவாசிகளை மட்டும் ரசூலுல்லாஹ் திரட்டல, மதீனா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லாரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரட்டுறாங்க. யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு ஆண் கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சில ஸ்பெஷல் கேசஸ் இதுலேயும் இருக்குது. சில ஆட்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பல நிகழ்வுகள் நடக்குது. ஆனால் பொதுவான ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நடக்கிறத ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி டிக்ளேர் பண்ணதே கிடையாது. எங்கே போகிறோங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். மிஞ்சி போச்சுன்னா அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு மட்டும்தான் தெரியும். மீறி வந்து யாருக்குமே வந்து இது தெரியாது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறாங்க, நாம் இந்த இடத்துல போக போகிறோன்ட்டு.